நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு. கொஞ்சம் நான் ஹெசிடெண்ட்டாக இருந்தேன் எப்படி பேச போகிறேன்னு. பட்டு எல்லோரும் அவங்களோட ஸ்டைலில் வந்து பேசி எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஃபார் தட். நான் வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஃபைனான்ஸ் துறையில் ஒரு 12 வருஷம் இருந்தேன். சினிமாவுக்கு வந்ததுக்கான மெயின் காரணம் வந்து சின்ன வயசுலேருந்தே அஃப்கோர்ஸ் ஒரு ஈடுபாடு உண்டு. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என் அம்மா அப்பா இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேருமே பயங்கர தீவிரமான சினிமா பக்தர்கள். அதுலேருந்து வந்த ஒரு விஷயம். ஸோ ஃபைனான்ஸ்லேருந்து நான் வெளியில் வந்தபோது எனக்கு சினிமா வந்து எதான தனித்துவமாக பண்ணணும், பிரத்யேகமாக நான் மட்டுமே பண்ண முடிகிற மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். அதுதான் என்னோடய ஆசையாக இருந்தது. ஸோ அதை பண்ணுறதுக்கான அவகாசம் தான் இந்த 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது இந்த படம் ஒரு 3 வருஷமாக நாங்கள் இப்போது பண்ணி இப்போது திரைக்கு வரப்போகுது. இந்த கதையை வந்து ஃபஸ்ட் நான் வந்து ஒரு 2019-20 எழுதிட்டு அதுக்கப்புறம் சரியாக வராமல் 2023 வந்து என்னோடய கோரைட்டர் ஹரீஷ் அவரும் இருக்கார். அவரோட சேர்ந்து நாங்கள் முடிச்சுட்டு அதை வந்து மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ப்ரொடியூசர்ஸ் தேடி அலைஞ்சோம், ஆக்டர்ஸ் தேடி அலைஞ்சோம். ஒரு விஷயம் அப்போ ரொம்ப கிளியராக புரிஞ்சுது. இது வந்து நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணுற இந்த படம் வந்து ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஏற்கனவே இருக்கிற பேட்டர்னில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுது. இது வந்து தட் வாஸ் த மெயின், அது என்ன சொல்கிறது, அட்ராக்ஷன். இந்த படம் பண்ணுறதுக்கான அட்ராக்ஷனாகவும் இருந்தது, பண்ணுறதுக்கான பெரிய அப்டக்கலாகவும் அதே தான் இருந்தது. ஸோ அதை பண்ணுறதுக்கான இந்த சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த படம் மாதிரி இது அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி வந்து அவங்களால ஒரு ரெஃபரன்ஸ் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ தான் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வருது. அந்த மாதிரி இந்த கதை இல்லாத போது நாங்களே ப்ரொடியூசர்ஸ் ஆக வேண்டியதாக போயிடுச்சு. இதுதான் வந்து ஸோ யூனிக்கான ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வரணும்னா நீங்களாக ஒரு ப்ரொடியூசர் ஆனால் தான் ஒரே வழின்றது தான் நாங்கள் வந்து பல வருஷங்கள் இதை ட்ரை பண்ணி இதை எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணி நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம். ஆனால் அது வந்து அவ்வளோ ஈஸியாக அமையலை. ஸோ இதுக்கு பல காரணிகள் இருந்தாங்க. அதில் வந்து ஒரு 2-3 பேர் நான் முக்கியமாக குறிப்பிடணும். ஃபஸ்ட்டு வந்து ஆதர்ஷ் இங்கே இல்லை. அதாவது நாங்கள் எவ்வளோ சின்ன படம்னா, எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இப்போ ஒரு வேலையில் இருக்கார். அதனால் இன்றைக்கி அவருக்கு வந்து வேலை இருக்கிறதுனால அவரால் வர முடியல. அதனால் அவர் வந்து 2019 2024 வரைக்கும் இந்த படத்துக்காக என்னோட ட்ராவல் பண்ணார். ட்ராவல் பண்ணாருன்னு சொல்லணும். ஏன்னா வந்து எங்களால் சம்பளம்லாம் கொடுக்க முடியல. ஆனால் அவர் தான் வந்து மீட்டிங் செட் பண்ணுறதுலேருந்து இந்த படத்தை எப்படி பிச் பண்ணலாம், இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் ஆகும், அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஓகே இதில் சேவ் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுற அளவுக்கு எல்லாம் ஃபுல்லி இன்வால்வ்டாக இருந்தார். 2024 நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த அப்புறம் தான் அவர் வந்து ஃபார்மலாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நான் குறிப்பிட வேண்டிய முக்கியமான ஆள் வந்து வெங்கி இங்கே உட்காந்துருக்காரு. அவர் இப்போ ப்ரொடியூசர் ஆக்கிட்டோம் நாங்கள் அவரை. அவர் வந்து ஃபஸ்ட்டு நண்பராக இருந்தார். அப்போ நான் போய் நான் சொன்னேன் கதையை. அப்போ வந்து நீ எடுக்கும்போது சொல்லு, நான் கொஞ்சம் காசு போடுறேன் படத்தில் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மற்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் போய் ட்ரை பண்ணோம், அது அமையலை. அப்போ அவரே வந்து அவர் சொன்னதில் ஆக்சுவலி தப்பு, நான் அவரை ப்ரொடியூசர் ஆகலை, அவரே தான் வந்து என்னன்னாலும் பார்த்துக்கலாம் வா நம்மளே பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுத்தாரு. ஆக்சுவலி எனக்கு அப்போவும் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்போ வந்து சரி இவர் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுமோ இந்த கதையை பற்றி காசு இருக்கிறவங்க கிட்ட பேசுவோம், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வரட்டும் அப்படின்ற ஒரு ஓப்பன் அப்ரோச் எடுத்துக்கிட்டோம். அப்படி எடுத்துக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஜோஸ்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் இந்த படத்தில் ரொம்ப காசு போடலை. ஆக்சுவலி ரொம்ப ஒரு சின்ன தொகை தான் போட்டார். ஆனால் அவர் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எனக்கு இந்த ஸ்கிரிப்டை வந்து படமாக பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் வந்து இதில் கொஞ்சம் ஒரு தொகையை போடுறேன், நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ வெங்கிக்கு அப்புறம் அவர் வந்து உள்ளே வந்தார். இந்த மாதிரி சின்னதாக உள்ளே வரும்பொழுது தான் அந்த தைரியம் வந்துச்சு. அண்ட்
அப்போது ஒன்று ரியலைஸ் பண்ணுறோம்ல, இப்போ சினிமாங்கிறது வந்து ஊர் கூடி இழுக்கிற தேர் தான் அது. நான் தனியாக வந்து யாராலையுமே எதையும் செஞ்சிட முடியாது சினிமாவில். அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக தான் வந்து சேர்ந்தாங்க இந்த ப்ராசஸில். அப்போது வந்து கண்டினியூஸாக நாங்கள் வந்து சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கக்கிட்ட நாங்கள் போயிட்டு இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து, இந்த ஸ்கிரிப்டை படிங்க, இந்த ஸ்கிரிப்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் உள்ளே வாங்க, எல்லாரும் மாதிரியும் நீங்களும் ஒரு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போவீங்க, அது வந்து எந்த கேரண்டீஸும் கிடையாது அப்படின்ற ஒரு ஓப்பன் கான்வர்சேஷனோட தான் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணோம். அப்படி உள்ளே வந்தவங்கள ஃபஸ்ட்டு வந்து ஆனந்த் வந்தார். ஆனந்த் வந்து அவர் இந்த மொழி கிடையாது, அவருக்கும் எனக்கும் வந்து நான் ரொம்ப ஒரு ஆவரேஜாக தான் ஹிந்தி பேசுவேன். அதை வச்சுட்டு தான் வந்து இந்த கதையை பற்றி அவர்கிட்ட சொன்னேன். அவரோட பையன் இங்கே இருக்கார் ஆக்சுவலி. அவர் அந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவர் வந்து அப்பா கிட்ட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் அவருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் உள்ளே வந்தார். அதாவது அவருக்கு தெரியவே தெரியாத ஒரு மொழியில் வந்து இந்த ஐடியா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நான் இங்கிலீஷ்லேயும் ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன், டயலாக்ஸ்லாம் இங்கிலீஷில் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன். அதை படிச்சுட்டு அவர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தார். அப்புறம் நிஷான்னு ஒரு கோ ப்ரொடியூசர் இருக்காங்க, பாலம்பூர் டாக்கீஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தாங்க, ஃபிலிம்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற தாட்டில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் போயிட்டு எங்கள் ஏற்கனவே வந்து இவ்வளோ ஃபண்டிங் நாங்கள் லைன் அப் பண்ணிட்டோம், பாக்கி வந்து இவ்வளோ பார்த்துட்ருக்கோம், நீங்கள் வந்தீங்கன்னா சேர்ந்து இந்த தேரை இழுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்கக்கிட்ட போனோம். அவங்க உள்ளே வந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக வந்து உள்ளே வந்து அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சுது. இது யாருமே வந்து, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் சேர்ந்து போட்டு பண்ண படமா அப்படின்னு கேட்டால் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் கிடையாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பட் சேர்ந்தபோது இதை எல்லாத்தையுமே வந்து சேர்த்தது வந்து அந்த ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட்னால தான் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கோம். அந்த ஐடியாவோட யூனிக்னஸ் தான் வந்து லைக் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஸ்ட்ரென்த் அண்ட் இட் வாஸ் த ஆப்ஸ்டக்கிள். பட் அந்த ஆப்ஸ்டக்கிளை கடந்து இந்த ப்ரொடக்ஷனை ஆரம்பித்து இந்த ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் முடித்தோம். இந்த ப்ராசஸில் நெக்ஸ்ட்டு வந்து சேர்ந்தவங்க மெயினாக வந்து ஆக்டர்ஸ். ஸோ ஆக்டர்ஸ் சொல்லும்போது இந்த படத்தோட யூனிக்னஸ்னாலேயே அகெயின் அங்கேயும் வந்து பல ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தது. இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னும் கூட ஒரு ஃபீமேல் ப்ராட்டகனிஸ்ட் வச்சு ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு மேல் ஆக்டர்கிட்ட போய் பிச் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக அவங்க ஒத்துக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க ஏற்கனவே இருக்கிற அந்த மைண்ட் செட்டில் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும். அப்படி அந்த சுச்சுவேஷனில் வந்து இந்த ஸ்கிரிப்டோட ஸ்ட்ரென்த்தில் நான் அப்படி பார்க்கல. நான் ஆக்சுவலி வந்து இந்த 3 கேரக்டர்ஸோட ஒரு ட்ரையாங்கிளாக தான் இந்த படத்தை பார்த்தேன். ஆனால் அதில் மெயின் ப்ராடகனிஸ்ட் வந்து ஃபீமேல் தான். அப்படி இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் வந்து நான் போய் சிபி, அதுல் அவங்கக்கிட்ட இதை கொடுக்கும்போது அவங்க அந்த ஸ்கிரிப்டில் இருந்த வேல்யூ தான் பார்த்தாங்க. அவங்க வந்து இதை வந்து நம்மளோட ரோல் குறைஞ்சிருமோ அப்படின்னு எதுவுமே பார்க்கல. அண்ட் தே ஃபவுண்ட் த ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கேம் ஆன் போர்ட். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் அஃப்கோர்ஸ் நிவேதிதா வந்து நான் சொல்லியே ஆகணும். இது வந்து அகெயின் அதாவது இங்கே இருக்கிற ஆக்டர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த படம் சிங்க் சவுண்டில் பண்ணுறதா இருந்தோம். முதல்லேருந்தே அது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அது ஒரு பிளானாக இருந்தது. அப்படி இருக்கும்போது தமிழ் பேசுகிற ஹீரோயின் தான் வந்து இதில் காஸ்ட் பண்ண முடியுன்ற கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இருந்துச்சு. ஆனால் அதுதான் அதோட வேல்யூவும் கூட. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நல்ல பர்ஃபார்மராக இருக்கணும், தமிழ் பேசணும், இந்த கேரக்டருக்கு பொருந்தி போகணும், அந்த ஏஜுக்கு பொருந்தி போகணும். அப்படிங்கும்போது நிவேதிதா வந்து நாங்கள் மற்ற படங்களில் பார்த்து வி ரியலி வாண்டட் டு கெட் ஹர் ஆன் போர்ட். நான் அந்த நரேஷன் எப்படி போகணும்னு நான் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தேன். அவங்க இப்போ அதுதான் பெஸ்ட் நரேஷன் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி அப்போ அந்த மொமெண்ட்டில் அப்படி தோணல. பட் இட் வாஸ் கிரேட். அந்த மொமெண்ட் ஷீ கேம் ஆன் போர்ட். அப்படியே எங்களுக்கு, ஏன்னா அது வரைக்கும் நாங்கள் நிறைய பேர்கிட்ட போய் பிச் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸாக போய் எங்களால் ஆக்சுவலி வந்து ஒரு லீட் ஃபீமேலை வந்து கண்டுபிடிக்கவே முடியல அந்த பாயிண்ட் வரைக்கும். இட் வாஸ் ஸோ குட் டு ஹாவ் நிவேதிதா ஆன் போர்ட் அட் தட் பாயிண்ட். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நாசர் சாருக்கு. நாசர் சார் வந்து இன்சிடென்டலி என்னோடய மாமாவும் அவரும் செங்கல்பட்டில் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. அந்த ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் என் மாமா கிட்டே எப்படியாவது எனக்கு ஒரு மீட்டிங் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன்னா அவர் வந்து செட் பண்ணி கொடுத்தாரு. நான் போனேன். ஐ திங்க் நாசர் சார் வந்து அவரோட டேட்ஸ் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அவர் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட், எல்லா லாங்குவேஜ்லேயும் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அவருக்கு ஐ திங்க் இந்த படம் வந்து சரி கேட்டுட்டு ஓகே நான் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம் தான் நினச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் தேங்க்ஃபுல்லி அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு மேஜிக் நடந்துச்சு. அன்றைக்கி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய பெஸ்ட் நரேஷன் கொடுத்தேன் அந்த 5 மினிட்ஸில்.
அதில் வந்து அவருக்கு ஏதோ ஒன்று பிடிச்சி போச்சு அந்த ஐடியாவை பற்றி. அந்த கேரக்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அவர் ப்ளே பண்ணியிருக்கிறது. நான் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் நாசர் சாரை பார்த்துருக்கோம். பட் ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நாசர் சாரை வந்து இந்த படத்தில் பார்த்ததுக்கு ஐ ஆம் வெரி வெரி கிளாட் தட் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் மை ஃபிலிம். அதுக்கான கிரெடிட் வந்து எல்லாமே அவரது தான் ஆக்சுவலி. ஏன்னா அது ஸ்கிரிப்டில் இருந்ததை விட ஒரு பல மடங்கு வந்து அவர் வந்து அதை உயர்த்திட்டார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு. அவர் லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அவர் வந்து ஸ்பாட்டில் அவர் கொண்டு வந்தார். அவர் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரியாவோட கேரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். லக்ஷ்மி பிரியா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சன்னியாசியை ரோல் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப, அதாவது வந்து ஒரு ஹீரோயினாக நடிக்கிறவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணணும், அது ஒரு சன்னியாசி அப்படின்னு சொல்லும்போது இம்மீடியட்டாக நிறைய பேருக்கு அந்த ரிலக்டன்ஸ் இருந்திருக்கும், அது பண்ணணுமா வேணாமா அப்படின்றது. ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்ட்குள்ளே வந்த பிறகு தான் இந்த ஸ்கிரிப்டே கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நான் அதை அவங்ககிட்ட சொல்லி அவங்களுக்கு அது புரிஞ்ச போது அவங்க உள்ளே வந்தாங்க. அண்ட் இதை வந்து நான் இப்போது இன்டர்வியூஸும் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம தமிழ் சினிமாவில் எவ்வளோ கேங்ஸ்டர் பார்க்குறோம், ஆனால் ரியல் லைஃப்பில் கேங்ஸ்டர்லாம் பார்த்ததே கிடையாது நம்ம. ஆனால் ரியல் லைஃப்பில் எவ்வளோ சன்னியாசிகள் பார்க்குறோம். திருவண்ணாமலையில் ஒரு தெருவில் இருக்கிற சன்னியாசிகளோட நம்ம தமிழ் சினிமாவில் கேங்ஸ்டர்ஸ் அதிகமாக பார்த்துருக்கோம் ஆக்சுவலி. ஆனால் சினிமாவில் இந்த மாதிரி கேரக்டர் ரியலாக போற்றியான சன்னியாசி கேரக்டர்ஸ் வந்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு லக்ஷ்மி பிரியா ஃபார் பிளேயிங் இட். அதுக்கப்புறம் கடைசியாக கீதா கலாசம். இந்த 3 சீனியர் ஆக்டர்ஸும் வந்து இந்த 3 யங் ஆக்டர்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சது ஸ்கிரிப்டில். கீதா கைலாசம் கிட்ட போயிட்டு நான் அந்த ஒரு சோடாபுட்டி கிழவின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அது 2 சீன் தான், இட்ஸ் அ கேமியோ, பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த படத்தில். அவங்கக்கிட்ட போய் நான் சொல்லும்போது எல்லா படத்துலையும் நான் அம்மாவை தான் இப்போ நடிச்சிட்ருக்கேன், இந்த படத்தில் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹர் ஆல்சோ ஃபார் டூயிங் இட். ஸோ இவங்க எல்லாரும் வந்து இப்போது அந்த தேரை இழுக்க அவங்களும் வந்து சேர்ந்தாங்க. இது அதுக்கப்புறம் அங்கே வந்து அஃப்கோர்ஸ் இந்த டெக்னிக்கல் டீம் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஐ மீன் நான் வந்து எவ்ரி சிங்கிள் டிபார்ட்மெண்ட், வெதர் இட் இஸ் மியூசிக் ஆர் சவுண்ட் டிசைன், சவுண்ட் மிக்சிங், வெதர் இட் இஸ் விஎஃப்எக்ஸ். எங்களோட படத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, அந்த பட்டர்ஃப்ளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தட் இஸ் அ ஃபுல்லி அனிமேட்டட் பட்டர்ஃப்ளை. அந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு பேர் வச்ச கேரக்டராக வருது படத்தில். அதுவும் ஐ மீன் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் படம் பேர் ஓ பட்டர்ஃப்ளைன்னு வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ அதனால் விஎஃப்எக்ஸ் ரொம்பவே நேர்த்தியாக பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. அது வந்து ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த விஎஃப்எக்ஸ் டீம், அஸ்வின் அண்ட் ஹிஸ் டீம். வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் தென் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஐ ஃபீல் த சோல் ஆஃப் த ஃபில்ம் இஸ் த மியூசிக். வைசாக். இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ஃபில்ம் வந்து யூஸ்வலாக மியூசிக்கலாக இருக்காது. ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் திங்ஸ் இந்த படத்தை பற்றி. இட்ஸ் ஆக்சுவலி எ மியூசிக்கல் த்ரில்லர். இதை வந்து நாங்கள் சொல்லலை பெருசாக. நேற்றுக்கு சின்ன விதமாக ஒரு ஆல்பம் ரிலீஸ் இருந்தது. பட் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்டிங்டிவ் சவுண்ட் ட்ராக்ஸ். தமிழ் சினிமாவில் ஒரு கிளட்டர் பிரேக்கிங்கான சவுண்ட் ட்ராக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டரும் இந்த சவுண்ட் ட்ராக் பற்றி பேசுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இஸ் இன் மை வேர்ட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் த சோல் ஆஃப் த ஃபிலிம். ஸோ இப்படி வந்து இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆகி இப்போ வந்திருக்கு. இப்போது இந்த தேரை வந்து ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கான கடைசி ஆட்களாக நீங்கள் வந்திருக்கீங்க. தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட பெஸ்ட் ஆடியன்ஸ் வந்து தமிழ் தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இங்கே எடுக்கிற சின்ன படங்கள், இங்கே எடுக்கிற யூனிக்கான அட்டெம்ப்ட்ஸ் வந்து மற்ற அதாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸில், அதாவது தெலுங்குவாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், ஹாலிவுட்டாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து தே வில் பி கிளாஸிஃபைட் அஸ் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ். இங்கே அதே படங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீமாக பார்க்கப்படுது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ஆடியன்ஸ். அண்ட் அந்த ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம் ஆக்சுவலி நாங்கள். அந்த ஆடியன்ஸ் கிட்ட வந்து இதை கொண்டு போய் சேர்க்குற அந்த கடைசி ஆட்களாக வந்து இப்போது ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறீங்க நீங்கள். இது ஒரு ரொம்ப யூனிக்கான அட்டெம்ப்ட். அதை எந்த விதத்துலையும் நான் சொல்ல தயங்க மாட்டேன். ஏன்னா அதை செய்ய தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன்.
அதை வந்து நாங்கள் ஆஸ் அ டீம் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இட் மார்ச் 6ஆம் தேதி படம் வருது. இதை தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீடியா நம்ம எதுக்கு கூப்பிட்றோன்னா, என்ன குவாலிட்டி சரிங்களா, அவங்க அதை பற்றி தான் எழுதுவாங்க, என்னென்ன சீன்ஸ் இருக்குது அதை பற்றி தான் பேசுவாங்க சரிங்களா. ஆனால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது குவாலிட்டி கம்மியாக இருக்குது. டிஏ பண்ணிங்களா பண்ணலையா, ஏன் வந்து டிஏ போட்டு பண்ணல? இப்போது இங்கே பார்த்த இதுவா இல்லை டிஏலாம் பண்ணி தான் இருக்குது. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஐ திங்க் எம்ஓவி ஃபைல், அந்த ஃபைல் ஃபார்மேட்டிங்கில் தான் பிரச்சனை. அது வந்து ஃபைனல் குவாலிட்டி வில் பி மச் பெட்டர் தான். மீடியாவுக்கு போட்டு காட்டுறீங்க, அது காட்டும் போது நம்ம கொஞ்சம் சரியாக காட்டினா தானே வந்து எல்லாரும் எழுதுவாங்க சரியா. ரைட் ரைட் ரைட். இதுதான் வந்து நாங்கள் ஆக்சுவலி ஃபைனல் ஃபைல் தான் அது. பட் ஏன் இது சரியாக ப்ளே ஆகலன்னு தெரியல எனக்கும். நான் பார்க்கும்போதே லேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸிங்கும் போயிட்டு பஃபர் ஆகிட்டுற மாதிரி இருந்துச்சு. அது வந்து இங்கே சிஸ்டம் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். பட் ஃபைனல் குவாலிட்டி அப்படி கிடையாது. சரி, அப்புறம் வந்து எப்பவுமே வந்து இங்கிலீஷ் படத்தில் தான் வந்து லாஸ்ட்டு ஃபைனல் டைலாக்கு, ஃபைனல் கட்சியெல்லாம் வச்சு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் ட்ரைலர்லேயே வந்து மேடம் வந்து ஹீரோயின் சொல்கிற விஷயம் வந்து எப்படி நீங்கள் ரிவீல் பண்ணுவீங்க, எப்படி தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுப்பாங்க? அது ரிவீல் இல்லை, அதுதான் ஆக்சுவலி கதையே. ஸோ அந்த டைலாக் நீங்கள் பார்க்குறீங்கள, அது வந்து படத்தோட ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே வந்துடும். அதனால் அது ரிவீல் கிடையாது. அதுதான் வந்து அங்கே தான் கதை தொடங்குது. இல்லை, லாஸ்ட் சீனே வந்து கதை தருங்கிற மாதிரி வச்சுருக்கீங்களா? நீங்கள் இதில் பார்த்த லாஸ்ட் சீன் தான் வந்து கதை தொடங்குற இடம் படத்தில். சிவி சார், நீங்கள் சார் சோஷியல் மீடியாவில் வந்து பேசுகிற விஷயம் வேறு சரிங்களா. நீங்கள் படத்தில் விஷயம் கண்டென்ட்டை வந்து உள்ளே கொண்டு வரீங்க. நீங்கள் விஜய் சார் கூட படம் பண்ணியிருக்கீங்க, திடீர்னு வந்து என்ன சொல்கிறீங்க, சைக்கோன்றீங்க. அப்புறம் வந்து சூர்யா சார் கூட விஜய் சார் கூட நான் வந்து பழகியிருக்கேன், அவங்க வந்து நார்மலான மனுஷங்கன்றீங்க. என்ன சொல்ல வரீங்க, என்ன கண்டென்ட் சொல்ல வந்தீங்க, சரியா புரியல. இல்லை சைக்கோன்னு புரியல. சைக்கோன்னு நீங்கள் வந்து ஸ்டேஜில் வந்து அவரும் சொல்ல பேசும்போது சைக்கோ பாட்டெலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. படத்தில் சொல்கிறீங்களா? நீங்கள் தான் சொன்னீங்க ஸ்டேஜில். இல்லை, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறத பற்றி சொல்கிறீங்களா? நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம், நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக தான். ஆக்சுவலாக இந்த படமே வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் படம் தான். இந்த படம் நாங்கள் 3 பேர் தான் மெயினாக, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ ஆக்சுவலாக இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம யூஸ்வலாக படங்களில் நிறைய விதமாக பார்த்துருப்போம். காமெடியாக பார்த்துருப்போம், இல்லை இன்டென்ஸாக பார்த்துருப்போம், ஒரு த்ரில்லராக பார்த்ததில்ல. ஆனால் ரியலாக நம்ம லைஃப்பில் உள்ள எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஒரு த்ரில்லர் தான். திக்குன்னு இருக்கும். இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேறு மாதிரி. இப்போ லவ் டுடே பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு ஃபோன் எடுத்து பார்த்ததுனால எவ்வளோ பிரச்சனை, அதுதான் இன்றைக்கி நடக்குது. ஒரு ஃபோன் எடுத்து பார்த்துட்டாலே அங்கே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த படத்தோட இதே. லைக் எப்படி இவங்க வந்து ஒரு விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க, தப்பான இடத்துல நான் வந்துடுறேன், ஸோ வந்தால் எப்படி இருக்கும், இதுதான் கதையோட இது. ஸோ நான் அதை தாண்டி இப்போ விஜய் சார் அஜித் சார் கூட பழகிருக்கேன்னு சொன்னது ரொம்ப பாசிட்டிவ் வேல சொன்னேன். நான் அவங்களோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் அஜித் சாரோட ரொம்ப பண்ணியிருக்கேன். அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நானுமே எல்லாரும் மாதிரி பார்த்த ஆட்கள். ஏன்னா எங்கள் அப்பா வந்து நான் சேலம்லேருந்து வந்தேன், எல்லா படமும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போவோம். ரொம்ப வெறித்தனமான ஃபேன் எங்கள் அப்பா இத்தனைக்கும் ஒரு டாக்டர் சைக்காட்ரிஸ்ட். அவர் இப்படி ஒரு கண்ணாடி உடச்சிட்டு போகிற ஒரு ஃபேனாக நானே பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்கேன். பட் அவரோட பழகும்போது ரொம்ப சராசரியான ஒரு, எனக்கு அந்த ஃபஸ்ட் நாளே எனக்கு அந்த அவ்வளோ தூரம் ஒரு ஈக்குவலாக ஒரு ட்ரீட் பண்ணார். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ஸ் அப்படி பார்க்குறோம்ல. ஸோ அதெல்லாம் இல்லை, நானுமே ஒரு சராசரியான ஆள், எனக்கும் அதை சொன்னார் அவரே, எனக்கும் எல்லா விதமான நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நான் வந்து சொல்லணுன்னு நினச்சேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சோஷியல் மீடியாவில் வந்து வர விஷயம்லாம் வந்து ஒரு ஆக்டர் பேசுனா பெருசாக பேசும் பொருளாகும். ஏன்னா நீங்கள் அவர் கூட நடிச்சிருக்கீங்க சரிங்களா. நீங்கள் வந்து எந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்க? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இருந்த உடனே பார்த்தீங்கன்னாவே அவர் சில பேர் திட்டுறாங்க, சில பேர் வந்து அவர் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் வந்து அவர் ஒரு நடிகராக ஒரு நல்ல மனிதராக பார்க்குறீங்க, அவரோட ஸ்டாண்டு ஓகேவா? யாரை பற்றி? விஜய் சாரை பற்றி. அதை பற்றி தான் நம்ம வந்து ரொம்ப நேரம் நீங்கள் பேசுனீங்க. சோஷியல் மீடியாவில் வந்து இது மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை, அவரோட ஸ்டாண்டு பற்றி எனக்கு தெரியாது. பட் எனக்கு என்னோட ஸ்டாண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவங்க பேசணுன்னே அவசியம் கிடையாது என்கிட்டலாம். ஏன்னா நான் ரொம்ப சின்ன ஆக்டர், நான் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோடய வயசே. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ஒரு சேர் போட்டு உட்கார வச்சாலே நான்லாம் இப்படி ஆகிடுவேன். அதை தாண்டி இப்போ அஜித் சார்லாம் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் பேசினார் தனியாக.
அவருக்கு அது அவசியமே கிடையாது. அவரை வந்து எவ்வளோ பெரிய ஆட்கள் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும். பட் ஒரு இன்சிடெண்ட்டில் கூப்பிட்டு அப்பாவை கூப்பிடு அம்மாவை கூப்பிடுன்னு சொல்லி 1 hour கிட்ட என்கிட்ட பேசினார். ஸோ எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இதுதான் நான் சொன்னேன். சார் நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க சிபி சுந்தரன் சார், உங்களுக்கு அங்கே சொல்லுங்கள் சார். நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் மறைக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மறைக்கிறது தப்பு தானே, அவங்கள ஒருத்தவங்க நம்பியிருப்பாங்க, அவங்கள்ட்ட மறைக்கிறது வந்து ரொம்ப தப்பு தானே. என்னை பொறுத்த வரைக்கும் காதலி வச்சுருக்கிறத மனைவிக்கிட்டேயும் மனைவி இருக்கிறத காதலிக்கிட்டேயும் சொல்கிறது சரின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படமும் அதை வலியுறுத்தாதனால தான் அந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் காதலி வச்சிருக்கிறத மனைவிக்கிட்டேயும் மனைவி இருக்கிறத காதலிக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இல்லை சார், நான் அப்படி சொல்லலை. கேட்குதா சார்? இல்லை சார், நான் அப்படி சொல்லலை. இப்போ இன்ன பாசிட்டிவ் வே சொல்கிறேன். இப்போ நம்ம யாருமே இங்கே தப்பு பண்ணாத ஒரு ஆட்களே கிடையாது சார். எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அதை வந்து நம்மளுக்கு மனைவி காதலின்னு சொல்ல, நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்டே சில விஷயம் சொன்னால் இது ரொம்ப தப்பாக, இப்போ நம்ம ஃப்ரெண்டை விட்டுட்டு ஒரு இடத்துல சாப்பிட போயிருப்போம், இதை நம்ம சொன்னால் தப்பாக புரிஞ்சுப்பான்னு சொல்லி சில விஷயம் மறைப்போம். அது மறைக்கிறவன் தான் லைக் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு, அவ்வளோ நல்லவங்களும் கிடையாது, அவ்வளோ கெட்டவங்களும் நம்ம யாரும் நான் ரியல் லைஃப்பில் பார்த்ததில்லை சார். அவ்வளோ நல்லவங்கள படத்துலையும் அப்படி தான். நான் கொஞ்சம் கிரே ஷேட் தான். ஸோ ரொம்ப நல்லவனாக இருந்தால் அது கொஞ்சம் நடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதுதான், நான் இப்படி தான் அப்படின்னு இருக்கிறது பெட்ரு. ஸோ அப்படி தான் இங்கே எல்லாருமே இருக்கணும், எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, நான் எல்லாத்தையும் நான் வந்து இப்போ சில விஷயங்கள் சொல்லி அதனால இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகுற நிலைமைக்கு போகுதுன்னா, அதை ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அது தேவையில்லைன்னு தான் அர்த்தம். இல்லை, நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க நான்லாம் விழுந்தாலும் உண்மையை சொல்லிடுற ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அதை மறைக்கிறது, ஏன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் நம்ம பண்ணுற அயோக்கியத்தனத்தை அவங்களா தெரிஞ்சுக்கிறப்ப இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும்ல நம்ம நிலைமை. இல்லை சார், நான் அயோக்கியத்தனத்தை மீன் பண்ணி சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைன்னு நினச்சா சில விஷயங்கள் நம்மளே சாலிடாக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். இந்த விஷயம் எனக்கு இவர் ஃப்ரெண்டாக வேணும்னு நினச்சேன்னா இவர்கிட்ட இருந்து சரி நான் அது என்ன சொல்கிறது, ரொம்ப அன்ஹார்ம்ஃபுல்லான திங்ஸ் சொல்கிறேன், இவர் ஹார்ம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலை. அதை அவங்களுக்கே சொல்லனாலும் என்னைக்கே ஒரு நாள் தெரிஞ்சிடும் சார். எதையுமே பெருசாலாம் மறைக்க முடியாது. நம்ம வாழ்க்கையிலே அப்படி தான், சில விஷயம் தெரியணும்னா அது போய் தெரிஞ்சிடும், மறைச்சலாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. பட் அன்ஹார்ம்ஃபுல்லாக சில ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சோன்னா அதை சொல்ல மாட்டோம். பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாலே அந்த ரிலேஷன்ஷிப் தேவை இல்லைன்னு தான் அர்த்தம். சார் ஹீரோயின்ட்ட கொடுங்க. ஹீரோயின் மேடம், எல்லாருக்குமே இந்த ஃபுட்டு ட்ரெஸ்ஸு அவங்க எமோஷனல் எல்லாமே பர்சனல் தான். எமோஷனல் சண்டை பிரச்சனைலாம் எல்லாருக்கும் வர்றதும் ஓகே தான். இந்த படத்தில் வந்து ஒரு எமோஷனலான சீனில் தம் அடிக்க மாதிரி வருது. நாங்கள் ஜென்ஸ் தம் அடித்தாலே ரொம்ப பாதிப்பு அப்படிங்கோம். இந்த மாதிரி எல்லாரும் டென்ஷனில் தம் அடித்தா நாடு என்னதுக்காகும்? அடிக்கக்கூடாது தான், ஆனால் அது ஒரு கதாபாத்திரம், ரியாலிட்டி இல்லை. ஸோ அந்த கதாபாத்திரத்தில் அவங்க வந்து சில பிரச்சனைகள் கோத்ரூ பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆக்டரோட வேலையே வந்து அந்த ஒரு பாத்திரமா அதுக்கு உயிர் கொடுக்கறது தான். ஸோ நான் அதை அவ்வளோதான் அப்படி தான் பார்க்குறேன்னு தவிர நான் அதை ப்ரமோட்டோ பண்ணல. நான் ஒரு டீ டோட்டலர் அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். என்னோட நடிப்புக்கு ஒரு தீனி மாதிரி தான் இந்த படம். எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது இந்த படம் நடித்தது, அவ்வளோதான். இந்த படம் பார்க்குற லவ்வர்ஸ் ஓகே, ஒரு ஹஸ்பண்டு எக்ஸ் லவ்வர்லாம் இந்த படம் பார்த்தா படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது என்ன மெசேஜ் எடுத்துகிட்டு போவாங்க? இல்லை, என்ன மெசேஜ் அப்படின்றது கிடையாது. இது சோஷியல் மெசேஜோ அந்த மாதிரி இல்லை. இப்போ ஒரு 3 பேர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருக்காங்க. அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கு நடுவில் ஒரு டைம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம நிறைய கோத்ரூ பண்ணுவோம் எமோஷ்னலாக. அந்த எமோஷன்ஸை பற்றி தான் இந்த படம், இந்த ஜேர்னி. இது எல்லார் வாழ்க்கையிலையும் அப்படியே சும்மா நடக்கிற விஷயம் கிடையாது, நடக்கவும் கூடாது, அந்த மாதிரி நடக்கக்கூடாது. பட் அந்த மாதிரி நடக்கும்போது எப்படி அவங்க அதுலேருந்து வெளியில் மீண்டு வராங்க, அது ஒரு ஹீலிங் ஜேர்னியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் வெளியில் வரும்போது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக தான் சொல்லி ஹஸ்பண்டாக இருந்தால் சொல்லி அவங்க சந்தோஷமாக தான் வெளியில் வருவாங்களே தவிர இது யாருக்கும் ஹர்ட்ஃபுல்லாக இருக்காது. சார் டைரக்டர் சார், ஓ பட்டர்ஃப்ளை அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கீங்க. இது வந்து காதலை மீன் பண்ணி எக்ஸ் லவர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இப்படி கொண்டு வந்திருக்கீங்க கதையில். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கதை என்ன சொல்ல போகுது? இந்த இன்னைக்கு 2K கிட்ஸ், அதாவது ஜென்சி கிட்ஸுக்கு இந்த கதை வந்து எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும்?
ஸோ இப்போ வந்து நம்ம லைஃப் வந்து நம்மளை பற்றியே தான் அப்படின்னு வந்து நம்ம இப்போ இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிக்கான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே இதை சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து ரொம்ப இந்த எல்லாமே நம்மனால தான் நடக்குதோ, நான் செஞ்ச தப்புனால தான் அது நடந்துச்சோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். இல்லைனா வந்து அது என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு பெருமை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்கான ஒரு லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதில் இருக்கும்போது அது ஒரு ட்ராப் தான் ஆக்சுவலி. அந்த ட்ராப்லேருந்து எப்படி வெளியில் வருதுங்கிறது தான் படம். அது ஐ திங்க் அதுதான் வந்து பர்சனலாக ஒவ்வொருத்தரும் இந்த எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன ஜென்ரேஷன்லேருந்து பார்க்கும்போது அந்த மெசேஜ் தான் அவங்க எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.